அரிசி பாளைய மக்கள் நல்ல சம மாசு நடுவர்களே. நீ முதல்ல பேசு நடுவர்களே. நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்ப என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க சார். அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலயும் போடலாம் சார். நீங்க பேசுங்க மேடம். உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். எங்க? அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதட்டு பறக்குதுன்னு பாருங்க. எங்க சொல்லுங்க. உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா. சில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா. தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களோட மண்டா. நீ ஏன் ஊரா சாப்பிட்ட ஆயிட்டா குண்டா? நீ கறி புடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன் சார். என்னை கற்பனை மட்டும் சொல்லாதீங்க சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர்களே. எங்கிட்ட வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு? எதிரணியில இருந்து வந்து குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் ஆண்களுடைய உழைப்பு தான் புலம்பி தீட்டாங்கல்ல சார். அந்த எதிரணிக்கு ஒண்ணு சொல்றேன் சார். இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்ணுங்கிற ஒருத்தி இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும் சார். அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம். ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன். நீங்க நான் புருஷன். நீ யார் புருஷன்? அது உன் கொழுந்தியாடா. பொண்டாட்டி வேற மாத்தி சொல்ற. அதானே மாத்தி சொல்லாதடா. உண்மையிலே சார். பெண் என்றால் அன்பு. பெண் என்றால் பண்பு. பெண் என்றால் ஒரு தெம்பு. அவளை நம்புங்க, வாழ்க்கையில நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட பெண் குடும்பத்துல பொறுப்பா இருக்கும் போது உங்க வாழ்க்கை எப்படி திரும்ப இருக்கும்? எப்படி இருக்கும்? தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும். உண்மையிலேங்க சார். ஒரு பெண் குடும்பத்துல பொறுப்பா இருக்கும் போதுதான் சார் ஆண்களுக்கு கூட மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும். உண்மையில குடும்பத்துலதான் பெண்கள் பொறுப்பு இல்லைங்க. அப்புறம் எங்க ஒரு 25 வயசு வந்தவன ஒரு போட்டோவையும் ஜாதகத்தையும் தூக்கிக்கிட்டு இருக்கு. உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு யாங்க வீடு வீடா போய் அலையிறீங்க? நாங்க தான் வீடு வீடா அலையிறோம்ல. நீ பேசாம இருக்க வேண்டியா? நீ ஏன் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானான்னு எங்களை தெருவில் இழுத்து விடுற? எங்கிட்ட நாய் வந்தா கூட தான் நாங்க இப்படி எட்டி பார்ப்போம். உன் உயரத்துக்கு சன்னலே எட்டாது. நீ எங்கிட்ட எட்டி பார்ப்ப சார்? உண்மையிலே இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு பாருங்க சார். இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மாலை கண் நோயாக்கும்? உனக்கு பகல்ல பசுமாடு தெரியாத? உண்மையிலே சார் மகாலட்சுமி மாதிரி மட்டும் கிடையாது. அப்படி பெண்கள் நாங்களாம் அழகா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? ஏன் தெரியுமா? பெண்கள் நாங்களாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம். கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் தாங்க. நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? கட்டுனது மேட்ச் அல்ல, கட்டிக்கிறது மேட்ச் அல்லன்னு போயிட்டே இருப்போம். அப்பா என்ன பேச்சு பேசினாங்க? பெண்ணை பார்த்து மனைவியை பார்த்து என்ன குறைங்க சொன்னாங்க? உண்மையிலே அவரெல்லாம் வீட்டுல மஞ்சுநாதெல்லாம் மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீங்க போட்டு கூப்பிடுறாரு. காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. எனக்கு அது பெண்கள் நாங்க இருந்தா காப்பி. உன் புருஷனை போய் சொல்லு. இவன் எவ புருஷனே தெரியாம 1.5 மாசமா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றவங்க. அதான் சொல்லிவிட்டிய. நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் இருக்கக்கூடிய வாழ்க்கை, பொறுப்பான வாழ்க்கை இருக்கு. எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கும். நீங்க வந்துட்டா இல்ல பட்டிமன்றம் பேச? ஆமாங்க சார். மக்களோட ஆசியோட 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உன்னை வாழ்த்துறேன். நன்றிங்க சார். நீ எத்தனை வயசு வாழும் புருஷன் போய் கேளு. நான் இருக்கும் முறை நீ வாழ்வாய். நீ என்னோட வர வேணா. நீ இந்த இது இந்த அவெல்லாம் அப்புறம் வாங்க, நாங்க அங்க இடம் பிடிச்சி வைக்கிறோம். அங்க பட்டிமன்ற புக் பண்ணி வைக்கிறேன் வாங்க. சார் உண்மையிலுமே பெண்கள் பொறுப்பு இல்லைன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க சார். உண்மையிலுமே இந்த அரிசி பாளையத்தை எடுத்துக்கங்களேன் உதாரணத்துக்கு. இந்த பாருங்க, எங்க பெண்கள் பக்கம் நீங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. அப்படி பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், சவ்வாது மணக்கும், புருஷ மேல உள்ள பாசம் மணக்கும் சார். ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. பீடி நாரும், பிராந்தி நாரும், பான் பிராக் நாரும், பல நாள் பல்லு தேக்கமா பல்லு கூட நாரு சார். நாத்த பிடிச்ச பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், ஜவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் ஆம்பளை வேர்வை சிந்த உழைக்கிறதுனால மணக்குது. இல்லைன்னா நாரி போய் தெரிஞ்சுக்க. இதுல ஊசுறாங்க. ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், சிகரெட் நாரும், பிராந்தி நாரும். அப்படி சொல்லப்படாது. பீடி ஸ்மெல் வரும், சிகரெட் வாசனை வரும், பிராந்தி மணக்கும். 250 ஓவா போட்டு குடிச்சிருக்கு, நாரும் சொல்லப்படாது.
இப்ப நாட்டுல என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? குடிகாரன் சொல்லப்படாது, மதுப்பிரியர்கள். மதுப்பிரியர் அப்படித்தான் சொல்லணும். சக்கர வியாதி வந்தவனே இனியவன், திருடன பொருள் விரும்பி, பொருள் விரும்பாதவன், பொம்பளை பிடிக்கிய லேடிஸ் விரும்பி, மஞ்சுநாதன நல்லவன், ஜெய்சங்கர ரொம்ப நல்லவன், என் கௌதமிய தத்தக்கப்ப. சார் உண்மையிலே பாருங்க, இப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு சார். என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா சார். இப்ப ஆண்கள்னு சொல்லுங்க, ஆண்கள் உதடு ஒட்டுதா? சொல்லும் போது உதடு ஒட்டல, குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டாங்கக்கா. பெண்கள்னு சொல்லுங்க, பெண்கள் உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டுது. உதடு மட்டும் இல்ல, ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா பெண்கள் எங்கனால சார் ஒவ்வொரு குடும்பத்திலயும் கை தட்டுங்க. ஆண்கள் சொல்லும் போது உதடு ஒட்டல, எஸ், குடும்பத்துல ஒட்ட மாட்டோம். ஆமா. பெண்கள் சொல்லும் போது உதடு ஒட்டுது, குடும்பத்தை ஒட்ட வைக்கிறீங்க. இப்ப நான் சொல்றதை நீ சொல்லு. கொழுந்தியா சொல்லு. கொழுந்தியா உதடு ஒட்டுதா? இல்லையே, உதடு மட்டும்தான் ஒட்டாது. சரி நீ பேசு, அவ்வளவுதான். அப்பதான் சுருங்க சொல்லி விளக்க முடியும், அவ்வளவுதான். எனக்கு ஒரு சந்தேகம். உங்க தங்கச்சி எங்களுக்கு பிடிக்கலல்ல, அதே மாதிரி எங்க தங்கச்சி உங்களுக்கு பிடிக்காம தானே போகணும். இது நல்ல ஐடியாவா கேக்குது. புருஷன் தங்கச்சியே எங்களுக்கு பிடிக்குது இல்ல? ஆமா சார். இப்ப எங்க தங்கச்சியே உங்களுக்கு பிடிக்குது? பிடிக்குது எதுக்கு? உங்களை பிடிக்காதனால உங்க தங்கச்சியை பிடிக்குது, இவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் தெரியுமா சார், நாட்டுல பொதுவாகவே இந்த கொழுந்தியானா ஒரு பாசமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஏன் தெரியுமா? இப்ப நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்ம மனைவி நம்மளை மாமா மாமான்னு கூப்பிடுவா. ஒரு புள்ள பிறந்துட்டா ரமேஷப்பா ரமேஷப்பான்னு கூப்பிடுவா. இன்னொரு புள்ள பிறந்துட்டா சுரேஷப்பா சுரேஷப்பான்னு கூப்பிடுவா. ஆனால் அந்த கொழுந்தியாங்கிறவ கல்யாணத்தன்னைக்கு மாமான்னு கூப்பிடுறவ கடைசி வரைக்கும் மாமானே கூப்பிடக்கூடிய ஒரே ஜீவன் அந்த கொழுந்தியா மட்டும்தான். மாமானா என்ன அர்த்தம்? மாமான்னா மாமாதான் மாங்காமடைன்னு அர்த்தம். ஓ மாமா மாங்காமடையன்னு இருக்கவும் போறாமா மாமங்காமடையனா இருப்பான் சார். நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது சார். ஆமாம்மா. அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது சார். சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது சார். அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எப்படி கொடுப்பா தெரியுமா? எப்படி கொடுப்பா? பால் வண்ண பருவங்கண்ட மாதிரி கொடுப்பா சார். உண்மையிலே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. அப்படியா? ஆமா. மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவார் சார். அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துலதான் சார் முழிக்கணும்னு ஆசைப்படுவார். அந்த ஆள் கிரகம் தான். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் என்னத்தான் நொன்னதான். எங்க மாமியார் சொல்லுவாங்கக்கா, பன்னி குட்டிய தங்க குட்டிக்கிறான் போற. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல சார். நீ கேரே பின்றது இல்ல. எங்க உன் கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏன் சார் இதுக்கு என்ன குறைச்சல்? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? உங்க கூந்தல பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரஷ் மாதிரியே இருக்கியா, அதுவும் பிசுறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலே சார் தங்க குட்டினோன்னா அப்படியே சிங்கன அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தான் டெய்லி காலையில என் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன் சார். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னைய உத்து பாப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருக்கா மனசு. இதுக்கு பேரு தான் விடியா மூஞ்சிங்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது ஒரு பெண்ணுங்கிற என்னாலதான் அழகா விடியும். எப்படி தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியும் சார். உண்மையிலுமே ஒரு குடும்பத்துல சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டைய சமாதானப்படுத்துவான் கண்டிப்பா. ஆனா எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவார். நீங்க சென்னையில இருக்கிய அதனால பீச்சு கூட்டிட்டு போவார். அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் சார். எல்லாம் வளருவான். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லம் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்கு நான் தான் அப்படிங்கிறேன், அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே அப்படின்னு. நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த கீபோர்டுக்காரனே தெரியலையே. என்னதான் இப்படி சிறு சிறு ஊழல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தை பொறுப்பா ஒரு பெண் எப்படி குடும்பம் பண்றா பாருங்க. உண்மையிலேங்க சார், குடும்ப முன்னேற்றத்துக்கு துணை நிற்பது என்றைக்குமே ஆண்களுடைய உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்பு தான் என்று சொல்லி ஒரு பெண் வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோறூட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த பெண் வரக்கூடிய வாழ்க்கை தான் குடும்பத்தின் பொறுப்பான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். வாழ்க வளமுடன். ரைட்ல கட் பண்ணி லெப்ட்ல உட்காரு. லைசன்ஸ் இருக்கா? உட்கார். தப்புன்னு உட்கார்.
லைசன்ஸ் வீட்டில் இருக்குன்னு சொல்லுது. நம்மோட்டு எல்எல்ஆரோட நிற்கிது. பின்ன 2 பேர் பேசணும். இவங்க ஒரு 10 நிமிஷம், இவங்க ஒரு 10 நிமிஷம், நான் ஒரு 5 நிமிஷம் தீர்ப்புன்னு ஒன்று சொல்லணும். எல்லாரும் கேட்டுட்டு போங்க. வீட்டில் கேட்டுக்கிறோம்னு இருக்காதீங்க. நேராக பார்க்குற மாதிரி இருக்காது.